நீங்கள் சார்ட்டில் பார்த்தா தெரியும் அப் ட்ரெண்ட், ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட், அப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட் நடக்கும். ஸோ சின்ன டவுன் ட்ரெண்டை பார்த்து கரெக்ஷன் சொல்லக்கூடாது. கரெக்ஷன் சொன்னாக்கா இந்த 25,740 கீழே போனால் தான் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் சொல்லலாம். நம்ம கரெக்ஷன்னாக்கா 50 டே மூவிங் ஆவரேஜ் கீழே போயிடணும், அப்போ தான் கரெக்ஷன். இல்லை அது வரைக்கும் கரெக்ஷன் கிடையாது, பயப்பட தேவையில்லை. இது வந்து டெய்லி சார்ட்டில். இப்போ நம்ம வீக்லி சார்ட் இன்னும் பிரமாதமாக இருக்குது. வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 வீக்ஸ் பேக், இந்த வாரத்துக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தா ஒரு டார்க் கேண்டில். ஓகே, அதனுடைய ஹை வந்து 25,803. அந்த வீக்கெலாம் வந்து எல்லோரும் பயந்துட்டு தான் இருந்தோம் நம்ம, என்னடாதான்னு. ஆனால் அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேண்டலோட ஹை வந்து 25,803. போன வாரம் க்ளோஸ் பண்ணது 25,610. ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு வீக் கேண்டில், ஒரு ரெட் கேண்டில் ஒன்று இருக்குது, அது டெய்லி கேண்டில் ரெட் கேண்டிலாக இருந்து அதுக்கு மேலே ஒரு ஒயிட் கேண்டில் ஃபார்ம் ஆனாலே புல்லிஷ். வீக்லியில் ஃபார்ம் ஆனால் டபுள் புல்லிஷ்.